தினேஷ் வந்த இந்த ஒரு மாதிரியா இருக்க. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். என்னதான் விஷயம் சொல்லு. ஏன் அவனுக்கு நான் நல்லா தானடா இருக்கா? ஏன் தினேஷ் என்னாச்சு? அண்ணே, உங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். தயவு செஞ்சு யாரும் கோவப்படாதீங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும். அப்படி கோவப்படுற மாதிரி என்னத்த பேச போற நீ? ஆ ஃபஸ்ட்டு அவன் என்னன்னு சொல்லுட்டாத்தா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சொல்லுடா, என்னதான் சொல்றேன்னு பார்க்குறேன். சொல்லு. இவனே அதாவது எடுத்துட்டு வரேன் சொல்ல போறான். வேற என்னத்த சொல்ல போறேன்? இவனுக்கு குடும்பத்துக்கு இதான வேலை. அது வந்து அன்னைக்கு ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேனே, உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்த. ஏன் என்ன இப்ப? என்னவா இருக்கும்? அந்த பிள்ளைய நானும் லவ் பண்றோமா? என்ன சொல்ற நீ? என்ன சொல்லிட்டு இருக்கடா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? கடவுளே, எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே சொல்லிட்டானே. தினேஷ், ஒழுங்கு மரியாதை என்று சொல்ல போய் படுத்துரு. கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத. இருங்க, நான் சொல்லி முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள எல்லாரும் கோவப்பட்டா என்ன அர்த்தம்? இதுவே தப்பு. இதுக்கு மேல நீ என்னத்த சொல்ல போற? படிக்கிற வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையான்னு கேட்டுட்டு இருக்க. இன்னும் படிச்ச கூட முடிக்கல, அதுக்குள்ள லவ்வா? இதுக்கு தான் சொன்னேன், 10 பையங்க மேல ஒரு கண்ணு வெடி கண்காணின்னு. எங்க கேட்கறா? எல்லாம் அதுக்கு இஷ்டத்துக்கு விட்டா இதான் நிலமை. சொல்லு தினேஷ், இதுக்கு தான் உன்னை காலேஜ் அனுப்புனேனா? அத்தை, தினேஷ் என்ன சொல்ல வரானோ அது கேளுங்க அத்தை. இன்னவன் ஏதோ சொல்ல வரான். துளசி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிங்க. பாருங்கம்மா, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் அவள் என்னை பற்றி பேசிட்டா. அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க. என்ன கண்டிஷன்? சொல்லுடா, அண்ணன் கேட்குறான்ல, சுட்டி தொலை. உன்னை பெற்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. அது வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்க போடுற கண்டிஷனு. அம்மா, உங்களுக்கு மரியாதை எந்த சொல்லப்போ சொல்லிங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா தினேஷ் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கான் உங்க அண்ணன். ஆனா நீ என்ன கரை பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் உன்னை காலேஜ் அனுப்புனானா? சொல்லுப்பா. அம்மா, நான் வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் போக மாட்டேம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஆனால் அவளை என்னால் விடவும் முடியாது. இது ரெண்டுத்துக்குமே என்ன வழின்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போதைக்கு படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன். ஆனால் அவங்க வீட்டில் அவள் சொன்னதை வச்சு தான் உங்ககிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. இப்போ பாரு தினேஷ், ஒழுங்கு மரியாதையாக படிக்கிறத மட்டும் வேலையை பாரு. மற்ற எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டு நல்லா ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு. என்னண்ணே நீ இப்படி சொல்கிற? நானா இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். படிக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கணும். கண்ட விஷயத்தை பற்றி மனசில் போட்டு குழப்பிக்காத. தூக்கி தூர போட்டுட்டு ஒழுங்கா இருக்க வழியை பாரு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லை நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னா உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அவனே வெளியே போகிறாங்கண்ணா, இவன் வேற எடுத்து கொடுக்குறான் வெளியே போகிறதுக்கு. ஒவ்வொரு கிறுக்கி. அத்தை, அவன் சொல்கிறதே என்னன்னு கொஞ்சம் கேட்கலால அத்தை. இப்படி ஆளாளுக்கு கோவப்பட்டான். அவன் என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க. சரி, நீ என்ன கற்று சொல்ல போற சொல்லு. அவனை என்ன கல்யாணம் பண்ணி தாட்டி விட்டுருமா? சொல்லு துளசி. நான் அப்படி சொல்ல வரல அத்தை. இருந்தாலும் அவன் மனசில் இருக்கிறது கொஞ்சமாவது நம்ம யோசிக்கலாம்ல. இப்போ பாரு துளசி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாம இருக்கதா உனக்கு நல்லது. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்லை. துளசி, வாயை முடிக்கிட்டு இரு. தேவையில்லாமல் என்னை பேச வைக்காத. அத்தை, சாப்பிட்டு எல்லாம் போய் படுங்க. அம்மா ரெடியாச்சா இல்லையாம்மா? போட்டு தரேன்டி, போட்டு தரேன். எனக்கு பசிக்கல, நான் போய் படுக்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா, பரவாயில்ல, எனக்கு பசி இல்லை. நான் தூக்குறது தூங்குறேன். தினேஷே, விடுங்கம்மா. போனால் போட்டு விடுங்க. பட்னி கிடக்கணும்னு அவசரம் எடுத்து என்னடா இவன் இப்படி பண்றான்? அவன் வேணும்னு பண்ணிட்டு இருக்காமா. இப்படி எல்லாம் பண்ணா வச்சு மனசு மாறுமான்னு விடுங்க. பண்ணட்டும். என்னதான் பண்றான்னு நானும் பார்க்கறேன். கடவுளே, ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ? இங்க எல்லாம் என்ன சூழ்நிலை இருக்காங்க? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதான் விடுங்க, பார்த்துக்கலாம். எங்க போயிட போறான்? இங்கே தானே இருப்பான். என்ன பண்ணாலும் அதுக்கு அவசராம இருக்கணும். சரிடா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க வாயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் என் வேலையா இருக்கு. இட்லியை போட்டு கொடுத்து நானும் போய் படுக்கிறேன். போட்டுக்கிடு முதல்ல. அம்மா, எனக்கு போதும். துளசி, உள்ள வந்து படு. இப்போதானடா போட்டு கொடுத்தேன்.
தட்டில் இட்லி காலியாகவே இல்லை, போதுங்கிற. போதுமா? பசி இல்லை. இந்த 6 இட்லி திங்கறதுக்கு தான் எல்லாம் பாடாப்படுத்திக்குது நம்மளை. துளசி, நான் உள்ள போறேன், சாப்பிட்டு வா. எல்லாத்தையும் சாப்பிட்டு வா. சரிங்க, நீங்க போங்க, நான் வரேன். ம். பாவம் தினேஷ் சாப்பிடாம போயிட்டான். அவனுக்கு கொண்டு போய் இட்லியை கொடுப்போம். நீ என்னம்மா என்னைய பார்த்துட்டு இருக்க? சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிட்டேன். நாளைக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நாளைக்கு என்னமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனை. ம், சரி, சமைக்க வேண்டாம், விடு, நானே பார்த்துக்கிறேன். அப்பாடா, சரி, நான் போய் படுக்கிறேன். இந்த இட்லியை அவிச்சு போட்டு நீ போய் தூங்கு. ம், சரிம்மா, போ. ஐயோ, என்னங்க பண்றீங்க? அத்தை மாமா வெளியே இருக்காங்க, இப்போதைக்கு உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. கொஞ்ச நேரம் என் குழந்தைகிட்ட நான் பேசிக்கிறேன், அமைதியா இருடி. என்னங்க, இப்பயும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாரவந்திகா, நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கேன் என் குழந்தைகிட்ட நானும் பேசணும்னு. எத்தனை படத்துல பார்த்திருக்கேன், எல்லாரும் அவங்க பொண்டாட்டியோட வயிற்றுல மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா பேசுறாங்க, அவங்க குழந்தைகிட்டையும் பேசுறாங்க. நான் பேச வேண்டாமா? என்னங்க, போற ரூட்டு சரியில்லை. இங்க பாரவந்திகா, எது பேசினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் என் பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்துட்டு தான் அடுத்து உன்கிட்ட பேசுவேன், சரியா? ம், உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்துக்கிறேன், பேசுங்க, நான் எதுவும் பண்ணல. தங்கம், வயிற்றுக்குள்ள இருக்கிறது குட்டிமாவா குட்டிப்பாவான்னு தெரியல. சரி, யாரா இருந்தா என்ன, எல்லாரும் ஏன் ரத்தம் தானே. தங்கம், சீக்கிரமா உன்னை அப்பா பாக்குறதுக்காக வெளியே வந்து காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எப்படா உன்னை இந்த கையால தூக்கி கொஞ்சுவேன்னு அப்பா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. ஐயோ, வேண்டாம், சீக்கிரமா இல்ல, எப்பயும் போல 9 மாசம் ஆன பிறகே வாங்க. அப்பா கிட்ட நிக்குது, அவசரப்பட்டு வந்துடாதீங்க தங்கம். நீங்க உள்ள பத்திரமா அம்மா வச்சிட்டே இருங்க. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியே வருவீங்களா? சரியா செல்லம்? அப்பா பிள்ளைகிட்ட பேசுற பேச்ச பாரு, என்னென்னலாம் பேசுறாருன்னு. இதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? என் தங்கத்துக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? குட்டிமா அப்பான்னு கூப்பிடுவீங்களா நீங்க? எப்ப கூப்பிடுவீங்க? என்னங்க, அதெல்லாம் 1 வருஷம் ஆகணுங்க. இவ ஒருத்தி இடையில பேசாதடி. அப்பா முடியல, எவ்வளவு நேரம்? அப்புறம் உங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரி தங்கம், அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அப்பா பாத்துக்கிற அவளை, சரியா? அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை தங்கம். நீங்க பிறந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவீங்களோ அது எல்லாமே அப்பா வாங்கி தருவேன். அப்புறம் நீங்க சமத்து பிள்ளையா வளரணும், அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், சரியா தங்கம்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் மாதிரி, உனக்கு ஒரு குட்டி தம்பியோ குட்டி பாப்பாவோ வரப்போறாங்க. எப்படின்னு கேக்குறியா? வேற யாரு, உங்க அத்தையோட பிள்ளைய தான் சொல்றேன். அடப்பாவத்தை, இதெல்லாமா குழந்தைகிட்ட சொல்லணும்? அவங்க கூட நீ சண்டை போடாம இருக்கணும் சாமி, சரியா? ஏன்னா உன்னோட தங்கச்சியோ தம்பியோ தான் வரப்போறாங்க, நீ சண்டை போடாம இருக்கணும். அதுக்கப்புறம் அத்தைகிட்ட நானும் சீக்கிரமா பேசணும். நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறியா சீக்கிரமா அப்பாவும் அப்பாவோட தங்கச்சியும் சேரணும்னு? அது நீங்க மனசு வச்சாலே போதும், கடவுள்கிட்ட எல்லாம் வேணும்னு இல்ல. இங்க பாரு தங்கம், அம்மா இடையில பேசிக்கிட்டே இருக்கிறா. இவள உள்ள இருந்த நீ 2 குத்து. என்னங்க, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க, குழந்தைக்கு எல்லாம் கேட்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அப்புறம் தங்கம், கூடி சீக்கிரம் உங்க அம்மாக்கு 5ஆம் மாசம் வளகாப்பு பண்ணி 9ஆம் மாசம் வளகாப்பு பண்ணி கையில நிறைய வளையல் போட்டு விடுவேன். அந்த வளையல் சத்தத்தெல்லாம் நீங்களும் கேட்கணும். எப்பயும் நல்லதை மட்டுமே கேட்கணும், நல்லதை மட்டுமே பார்க்கணும். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். அப்புறம் பெருசாகி நீங்க என்ன ஆவீங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு, அப்பா மாதிரி ஆயிடாதீங்க. உங்க அம்மா மாதிரி புத்திசாலித்தனமா அறிவா இருக்கணும், சரியா தங்கம்? என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன் தங்கம். உங்க அம்மா நல்லா படிச்சவன், நான் பாரு ஒண்ணுமே படிக்காதவன். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடிசை வீட்டுல வந்து கஷ்டப்படுறா. அதை நினைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. கண்டிப்பா கூடி சீக்கிரம் நானும் ஒரு பெரிய ஆளாகி வருவேன். என்ன தங்கம், நீ பிறந்த நேரம் எல்லாம் நல்லதா நடக்கும் பாரு. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத இருங்க. தங்கம், அப்பா உனக்கு ஒரு முத்தா கொடுக்கட்டுமா? என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தயவு செஞ்சு கம்மிடுங்க. பாரடி, நான் என் பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன், உனக்கு ஒன்றும் இல்லை. என் பிள்ளை உன் வயிற்றுக்குள்ள இருக்கனால உன் வயிற்றுல முத்தம் தரேன், அது என் குழந்தைக்கு போய் சேர்ந்துரும். சேரும், அது எனக்கு தான் வரும். சரி தங்கம், அப்பா உனக்கு ஒரு முத்தா கொடுக்கணுமா? என் தங்கம், அப்பா உனக்காக வெளியே காத்துட்டு இருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பா உன்கிட்ட பேசுறேன். இன்னொரு நாள்ல டெய்லி இந்த மாதிரி நான் பேசுவேனா, நீங்க கேட்பீங்களா? சரியா தங்கம்? சரிங்க, இப்ப நீங்க தூங்குங்க. ஆமா, உள்ள பெட்டு கட்டலாம் இருக்கு, தூங்குறதுக்கு. போதுங்க, என்ன விடுங்க. தங்கம், அப்பா போய் படுக்கிறேன், நீங்களும் தூங்குங்க. என்னங்க, வர உங்க குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தீங்க சரியா வராது, பாத்துக்கோங்க. ஐயோ, என்ன பண்ணாட்டி இப்படி கோவப்படுறேன்? எப்பயும் நீ தாண்டி ஃபர்ஸ்ட், 2வதுதான் குழந்தை, இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறேன். பார்த்தேன், உங்க குழந்தை பிராணத்தை நல்லாவே பார்த்தேன். என்ன விட குழந்தை முக்கியம்னு பேசுறீங்க. ஏய், என்ன இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. அது குழந்தைடி, அதனாலதான் நான் அப்படி பேசுறேன். இதுக்கெல்லாம் அப்படி கோச்சுக்கிட்டா எப்படி வந்திகா? இங்க பாருங்க, குழந்தை பிறந்தாலும் சரி, இப்பயும் சரி, எப்பயும் நான் தான் முதல் இடத்துல இருக்கணும்.
அதுக்கப்புறம் தான் பிள்ளை. மவனே, பிள்ளைன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அடி பாவி, பெத்த பிள்ளைகிட்ட இப்படி கோவப்படுறவ. யாரா இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான். அது யாரா இருந்தாலும் சரி. என் பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்பயுமே என் புருஷனோட அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் வேணா பிள்ளைக்கு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஆற வந்திக்கா, நீ பேசுற எல்லாத்தையும் நம்ம குழந்தை காதால கேட்டுட்டு இருக்கோம். வெளியே வந்து ஏன் இப்படி கேட்டேன்னு உன்னை லெஃப்ட் ரைட்டு வாங்க போறாங்க, பாத்துக்கோ. நீ தான் மாட்டிட்டு முடிக்க போற. அவங்க கேட்கலன்னா நீங்க தான் எடுத்து கொடுத்துருவீங்களாட்டிருக்கேன். உங்க அம்மா இப்படி பேசினானு கண்டிப்பா சொல்லுவேன். நீ இப்ப என்னென்னலாம் பேசணும் எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்பதானே இந்த அப்பா மேல அவங்களுக்கு இன்னும் பாசம் அதிகமாகும். ஏங்க, கஷ்டப்பட்டு சுமந்து வைக்கப்படுறது நானு, பேர் வாங்கிட்டு போறதுன்னு நீங்களா? என்ன இருந்தாலும் உனக்கு பிள்ளைய கொடுத்தது நான் தானே. அப்ப அந்த வீரம் புகழ் எல்லாம் எனக்கு தான் சேரும். ஆமா ஆமா, இதுல வீரம் வேற இருக்கா? கண்டிப்பா. இல்லையா பின்ன? உங்களா? போங்க. சரி, தூங்கலாமா? டைம் வேற ஆயிடுச்சு. நீ ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்கிற. சரி சரி, தூங்குவோம். ஆமா, அம்மா அப்பா என்ன தூங்கலையா? தெரியல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆமா, ஏன் நீங்க இன்னைக்கு சாப்பிடல? எனக்கு பசியே இல்லடி. அதான் ஏன்னு. ஏன்டி, உனக்கு தெரியவே தெரியாதா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னங்க, துளசி மாசமா இருக்கான்னு சொன்னதுதான் நீங்க ஹார்ட்லயே ஒரு மாதிரி டைப்பா இருக்கீங்க, அதனால தானே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, நல்ல பிள்ளை தான் நீ. ஆமா, முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு இருந்தேன். நாளைக்கு கண்டிப்பா ஸ்டேஷன் போய் தான் ஆகணுமா என்ன? கண்டிப்பாடி, நான் அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு போறோம், ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அந்த ஆளு அதான் இருக்கான எங்க மாமங்காரன் வந்து வயல மிரட்டிட்டு போறான். சும்மா விட மாட்டேன் வந்திக்கா. நாளைக்கு பாரு அந்த ஆளு என்ன பண்றேன்னு. என்னங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாமே, விட்டுருங்க. அவங்களோட வாழ்க்கை அவங்க தேடிக்கிட்டாங்க. நீங்க ஏங்க இல்ல அதையும் இதையும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விட்டுருங்க. இது பாரு வந்திக்கா, நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன். தயவு செஞ்சு அதை இதையும் பேசாத. நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பாத்துக்கலாம். நீ அது சம்பந்தமா என்கிட்ட எதுவுமே பேசாத. கம்முன்னு தூங்கு. சரிங்க. என்ன குரல் உள்ள போயிருச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன. சரி, தூங்கலாம். சரி தூங்கு. அவந்திக்கா, உன் மனசுல என்ன ஒருத்தருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். நீ நாளைக்கு பாரு. இப்ப நம்ம நிம்மதியா தூங்கணும், யாரை பத்தி யோசிக்க கூடாது. தினேஷ் வீட்டில் பேசியிருப்பானா? ஒன்றுமே தெரியலையே. பேசியிருக்கணும், எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுறது? பவிமா, பவித்ரா, பவித்ரா உன்னை தண்ணி கூப்பிட்டுருக்கேன். அம்மா, நீங்கள் எப்பம்மா வந்தீங்க? ஏம்மா, நான் வந்து 2 டைம் பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டேன். நீ அந்த பக்கம் ஏதோ யோசனையில் இருக்க. என்னாச்சு? வெளியே போன அந்த பையனை பார்க்கவா? அது வந்து சொல்லுடி. நீ அந்த பையனை பார்க்க தான் போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொன்னா? நாங்கள் சொன்ன கண்டிஷன் எல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டியா? அம்மா, ஏம்மா நீ அப்பாவும் இப்படி இருக்கீங்க? நான் என்னோட விருப்பத்தை சொன்னா அதுக்கு என்ன வருமோ அதை பாருங்கம்மா. அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தங்களை கம்பல் பண்ணுறது நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ இது சரியா படலை. அவன் என்ன சொன்னா? நீ போய் சொன்னியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாத நான் எல்லாம் நீ பேச வேண்டாம். அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவன் என் மேலே கோவப்படுறான். இந்த மாதிரிலாம் என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறான். நான் என்னம்மா பண்ணட்டும் சொல்லுங்க? எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணால் நான் இவ்வளோ விஷயம் பண்ணணுமா? பண்ணித்தாகணும் பவி. பிகாஸ் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும். கீழே இறங்கி போகிறது என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கம்மா. நீங்களும் சரி, அப்பாவும் சரி. உங்களோட ஸ்டேட்டஸ்க்காக என்ன திணிக்கிறதா? ஆமாடி. அப்படி இல்லைனா நாங்கள் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை கட்டிக்க நீ தயாரா? சொல்லு. இல்லைம்மா, என்னால் முடியாது. அப்போ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் சம்மதம்னு சொல்லியாச்சு. அந்த ஒரே ஒரு கண்டிஷனை பண்ண முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் அவன் உன்னை லவ் பண்ணான்? எதுக்கு நீங்கள் பழகுனீங்க? புரியல எனக்கு. இதுக்கு பேர் தான் லவ்வா? ஐ மீன் உங்களோட டிக்ஷனரியில் இதுக்கு பேர் தான் லவ்னு எழுதியிருக்கோம் என்னமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இருந்தாலும் ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தங்களை பிரிச்சுட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. ஏண்டி, எத்தனை வீட்டில் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்பா அம்மா பிரியிறாங்க. அந்த மாதிரி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் ஒன்றுக்கு வழி இல்லாமல் இல்லையே. பங்களா, காரு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அவங்க வீட்டில் என்ன இருக்குது? நீ அங்கே போய் எப்படி வாழ்வ? அதை முதல்ல சொல்லு. நாங்கள் பண்ணுறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு. அப்படி இல்லைன்னா அவனை மறந்துட்டு நாங்கள் சொல்கிற பையனை தாலி கட்ட தயாராரு. இந்த 2 தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை உனக்கு. புரிஞ்சுக்க பவி. சரிம்மா, நான் பேசியிருக்கேன். அவன் அவனோட முடிவை சொல்லுவான். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க ப்ளீஸ். இப்போ நீங்கள் போகலாம். சரி, ஓகே. சீக்கிரமாக போய் பாடு. அம்மா கீழே போகிறேன். சரிம்மா. இவள் பேசாதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பையன் கண்டிப்பாக இவளை தேடி வராதுன்னு தோணுது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு ஏதாவது ஒரு பையன் கிடச்சா இவளை கல்யாணம் பண்ணி தாட்டிட வேண்டியதான். இந்த 2 தவிர வேறு வழியே இல்லை. அம்மா இப்படி சொல்கிறாங்க, தினேஷ் அப்படி சொல்கிறா. இல்லை, நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன்.
இவங்க 2 பேருமே இவங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. என் வாழ்க்கை தான் வீணாக போச்சு. யாரோட முடிவாக இருந்தால் என்ன, எனக்குன்னு ஒரு சொந்த முடிவு இருக்கு. அதை நான் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறேன். அப்போ யாருக்கு இல்லாமல் நான் போக போகிறேன், அப்போ தெரியும். மம்மி ரொம்ப பச்சிக்கு மம்மி. எப்போ மம்மி நைட்டு மாமு தருவீங்க? பாரு சந்துரு, சமத்து குட்டியாக இருப்பியா. அம்மா வந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். மம்மி போய் வாங்கிட்டு வந்துருவானா, சரியா? எனக்கு ரொம்ப பச்சிது, நீங்கள் வர வர லேட் பண்ணிட்டீங்க மம்மி. சந்துரு குட் பை தானே, கம்முன்னு இருப்பானா. மம்மி வந்த உடனே நான் கூட்டி விடுறேன், ஓகேவா? ஏன் மம்மி இப்பெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைக்கவே மாட்டேங்கிறீங்க? எப்போ பாரு ஆர்டர் போட்டு சாப்பிட்றீங்க. இந்த அளவுக்கு விவரம் தெரியுதா உனக்கு? பரவாயில்லையே, நான் கூட சந்துரு சின்ன பையன் நினைச்சேன். மம்மியவே கேள்வி கேட்கற அளவுக்கு பெரிய ஆள் தான் போல. என்ன சந்துரு? நீங்க சொல்லுங்க, ஏன் வீட்ல சமைக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க மம்மி. மம்மிக்கு ஒர்க்கே சரியா இருக்குடா, கண்டிப்பா அம்மா சமைக்கிறேன். இந்த சண்டே உனக்கு மம்மி தான் செஞ்சு தர வீட்லயே, ஓகேவா? சரிங்க மம்மி. மம்மி யாரோ பெல் அடிக்கிறாங்க. ஃபுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே இரு, மம்மி வந்துடுறேன். சரிங்க மம்மி. மம்மி பின்னாடி நானும் இப்ப போக போறேன். என்ன வெளில அடிச்சு இன்னும் காணோம்? மேடம் நீங்களா? நீங்க யாரு? ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் மேடம். நீங்கள் தானே ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்த்துனே ஒரு குட்டி பையனோட இருந்தீங்களே, அவங்க நீங்கள் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, ஃபுட் டெலிவரி தானே பண்ண வந்தீங்க, கொடுத்துட்டு கிளம்புங்க. மேடம் உங்கள் நேம் தானியாவா? அட்ரஸ்ல அப்படி தானே போட்டிருக்கு. எஸ் மேடம், அதனால தான் கேட்குறேன். ஏன் தானியான்னு பேர் வச்சவங்க யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்களா என்ன? இல்லை மேம், சும்மா தான் கேட்டேன், சாரி. ஃபுட்டு வாங்கிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிடுவேன். 1 செகண்ட் மேம். இந்தாங்க மேடம். கொடுங்க. ஹாய் டாடி. மேடம் உங்களோட பையன் பின்னாடி நிற்கிறான். டாடி வாங்க டாடி, வீட்டுக்குள்ள வாங்க. நீங்க தான் வந்துட்டீங்களா? நீ உள்ள தானே இருந்த, இங்க எதுக்கு வந்தப்ப? நான் டாடியை பார்க்க வந்தேன். டாடி. கடவுளே, இந்த பையன் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் டாடி டாடின்னு சொல்கிறானே, இந்த மேடம் இப்படி கோவப்படுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது? சந்துரு நான் உள்ள போன்னு சொன்னேன், யாரை கட்டி நீ வெளியே வந்த? மம்மி டாடி தான் ஃபுட் வாங்கி தராங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க போய் சொல்லிட்டீங்க. ஆர்டர் போட்டேன்னு டாடி தானே வாங்கி தந்திருக்காங்க. உள்ள போன்னு சொன்னேன். மாட்டேன் டாடி, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, நம்ம உள்ள போலாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க டாடி. சந்துரு சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ மேடம், குழந்தை ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான், தயவு செஞ்சு குழந்தை மேலே கோவப்படாதீங்க. பாருங்க சார், அவன் என்னோட குழந்தை, என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு கிளம்புங்க. மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை பாவம் இல்லை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. விவரம் தெரியாமல் பேசுகிற குழந்தைகிட்ட உங்கள் கோவத்தை கட்டுறீங்க. பாருங்க சார், அது என்னோட குழந்தை தானே, எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு பார்சல் தான் கொடுத்துட்டீங்களா, கிளம்புங்க. டாடி வீட்டுக்குள்ள வரணும். டாடி நம்ம 3 பேரும் சாப்பிடலாம், வாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், குழந்தைய தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் எதுவும் சொல்லலை மேடம், நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போங்க. டாடி வரலன்னா நான் உள்ள போக மாட்டேன். டாடி உள்ள வாங்க டாடி, வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி உள்ள வாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், குழந்தைய அள வைக்காதீங்க. நான் வேணா குழந்தை கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறேன். வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. டாடி கூட நான் போயிடுவேன். டாடி உள்ள வந்தீங்கன்னா டாடி கூட நான் போறேன். மேடம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் மேடம். சந்துரு உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன், சரி உள்ள வாங்க. டாடி வாங்க டாடி, மம்மி சொல்லிட்டாங்கல்ல, வாங்க. தேவதை வம்சம் நீயோ, தென்னிலா வம்சம் நீயோ. யாருது? கண்மணியாது? ஏங்க என்ன பார்த்தா உண்மையில உங்களுக்கு அடையாளம் தெரியல, கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? கண்மணி என்னடி இப்படி இருக்க? அப்பா எங்கடி வச்சிருந்த இவ்வளோ நாள் இவ்வளோ அழகா? ஏன் நீங்க எங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இந்த அழகுல விழுகிறது அழகுல விழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. எங்கடி இவ்வளோ நாள் எங்க தாண்டி வச்சிருந்த உண்மைட்டு அழகா? சொல்லு, எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படி இப்படி இருக்க? நான் எப்பயும் போலதான் இருக்கேன், உங்க கண்ணுக்கு தான் எதுவும் தெரியறதில்ல. ஐயோ கொல்லுறாளே, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி, தேவதை மாதிரியே தான், தேவதையே தோத்து போயிடும் போல இருக்கு. காலங்கத்துல ஐஸ் நல்லா வைக்கிறீங்க, ஐஸ் கட்டி உருகி ஊத்திரும் போல. உண்மையா தாண்டி சொல்றேன். பா யாருடா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க நீ. நான் வேற யாரும் இல்லப்பா, உங்களோட பொண்டாட்டி கண்மணி தான். ரொம்ப ஓட்டாதீங்க. கண்மணி கீழே பொங்கல் வைக்க போகணுமா என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, உங்க மைண்ட் எங்க போகுது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான நேரம் இது இல்லை.
இப்போ ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். பாட்டி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை பார்ப்போம். உங்களோட கனவு உங்களோட நினப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்குன்னு நல்லா தெரியுது. அது இப்போ வேண்டாம். தயவு செஞ்சு அதை மறந்துட்டு என் கூட கொஞ்சம் கீழே வர முடியுமா? கண்மணி ப்ளீஸ் டி. அடி வாங்க போறீங்கப்பா. ஒழுங்காக்கு வாங்க, கீழே போகலாம். சாமி கும்பிட்டு வருவோம். அப்போ கும்பிட்டு வந்துட்டு ம் இதுக்கு அர்த்தம் தான். கிடையாது. என்னடி நீ? எனக்குன்னா எப்படியும் ரூமுக்குள்ளே கூட்டிட்டு வரதானே போகிறேன். அப்போ பார்த்துக்கிறேன் நீ எப்படி வேணா சொல்கிறேன்னு. ஐயோப்பா, உங்களால் முடியலங்க. ஒரு சாரி கட்டினது ஒரு குத்தமா? இது பாரு, சாரி தான் உனக்கு நச்சுன்னு இருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டெய்லியும் இந்த மாதிரி சாரியே கட்டு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குடி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகி. சரி சரி, ரொம்ப வர்ணனை ஓவராக இருக்கு. அப்புறமா மீதியை வச்சுக்குவோம். இப்போ போகலாமா ப்ளீஸ்? ஆமாம், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறா மேடம். உன் ட்ரெஸ்ஸை பற்றி மட்டும் பக்கமாக பேசுகிறேன்ல. உங்களுக்கு என்னங்க குறை? எப்பயும் நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி தான். மாப்பிள்ளை மாதிரியே இல்லை, மாப்பிள்ளையே தான். நான் கேட்டால் தான் நீ சொல்லுவ, அப்படி தானே? அப்படி இல்லை, கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவல்ல, அதனால தான். சரிடி, பார்த்துக்கிறேன் உன்னை. உனக்கு மட்டும் நான் வாண்டடாக சொல்கிறேன், ஆனால் எனக்கு கேட்டால் மட்டும்தான் சொல்கிற. மாவளே இருடி, பொங்கல் வச்சுட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். அதை அப்புறமா பார்த்துக்குவோம். இப்போ வர்றீங்களா வரலையா? சரிடி பொண்டாட்டி, போலாவா? அந்த பயம் இருக்கணும். இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாட்டி கோவப்படாத பாட்டி, புடவை கட்ட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 2 பேரும் அரிசியை போடுங்க. பாட்டி நீங்களே போடுங்க, பரவாயில்ல. புதுசாக வளர்ப்புற நீங்கள் தான் இந்த பொங்கலை பொங்க வச்சு உங்கள் வாழ்க்கையை தொடங்குற மாதிரி, அதனால நீங்களே போடுங்க. சரி பாட்டி, நாங்களே போடுறோம். 2 பேரும் போட்டிங்களா? போட்டாச்சு பாட்டி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தை பாருங்க பொங்கல் எப்படி அட்டகாசமாக பொங்குதுன்னு. பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. எதுக்காக நம்ம பொங்கல் வைக்கிறோம்? இங்கே பாருங்க மாப்பிள்ள, அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல இல்லை இந்த காலத்துலையுமே எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அறுவடை முடிஞ்ச நெல் எடுத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம பொங்கல் வச்சு சாமி வழிபடுறோம். ஆனால் இப்போ காலம் மாற மாற யாருமே பெருசாக பொங்கல் கூட வைக்கிறதில்ல. எல்லாம் அடுப்புலையும் சிலிண்டரையும் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பொங்கல்னா வாசலில் விறகு வச்சாதான் பொங்கல், அதுவும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக. பாட்டி எல்லாரும் கண்டிப்பாக அதை வச்சுதான் ஆகணுமா? ஆமாம் ஆமாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா பொங்கல் பொங்குற மாதிரி நம்ம சந்ததியும் நல்லா இருக்கணும்னு தான் அர்த்தம். அதுக்காக தான் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி வழிபடுறது. பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எங்களுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீங்களே அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு தனியாக பொங்கல் வைக்கணுமாப்ல. இந்த வருஷம் உங்கள் அம்மா அப்பா வைக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்த வருஷம் நீங்கள் கண்மணி கூடி சீக்கிரம் 3 பேராக ஆகிறதுக்குன்னு தான் சொல்கிறேன். 3 பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சாலும் நல்லது. அதுக்கு என்ன பாட்டி, வச்சிடலாம் விடுங்க. பாட்டி நீ பாத்தியா எதை கொண்டு எங்க ஜாயின் பண்றேன்னு? ஏன் பிள்ளை நடக்காத மாதிரியே பேசுறவ இப்படி சொல்றவளேதான் கையில் ஒன்று இடுப்பு ஒன்று தூக்கிட்டு வந்து நிப்பாடுங்க. பாட்டி இந்த ஒன்றை நீ பார்த்துக்கோ பாட்டி, இதை என்னால் சமாளிக்க முடியலன்னு. போதும் போதும், பொங்கல் பொங்க போகுது. சரி சரி, குழவு போட தெரியுமா? அப்படின்னா பாட்டி பொங்கல் தான் பொங்கி ஊத்துறாது அப்படின்னு சொல்லணும் 2 பேரும், சரியா? சரி பாட்டி, பண்றோம். சொல்லுங்க சொல்லுங்க, பொங்கல் பொங்க போகுது. அம்பிட்டுதான், பொங்கல் நல்லபடியா பொங்கிருச்சு. இனி எல்லாம் சாமி கும்பிடுங்க மனசார. சரிங்க பாட்டி. கடவுளே, என் பேத்தியும் என் மாப்பிளையும் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் பொங்கல் வைக்கணும். நீதான் அதுக்கு துணை புரியணும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாது. என்னைக்கு சந்தோஷம் மட்டுமே நினச்சிருக்கணும். கைகால் சுகத்தோட நல்லா இருக்கணும். என் சாமிக்கு நல்ல வழியை காட்டு கடவுளே. அவ்வளோதான், சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. பாட்டி திண்ணீர் வச்சிடு பாட்டி. அதுக்கு என்ன, 2 பெட்டி வச்சு விட்டா போச்சு. வச்சு விடுங்க பாட்டி. சம்முன்னு 2 இடத்துக்கு திண்ணீர் வச்சு விட்டாச்சு. தேங்க்ஸ் பாட்டி. அப்புறம் உள்ள போங்க, பொங்கல் போட்டு ஒரு தட்டில் கொண்டு வரேன். 2 பேரும் சாப்பிடுவீங்களா? என்ன பாட்டி, பொங்கலே போட்டு எனக்கு பூரா ஓட்டிடுவோம் போலாம். எங்களுக்கு வேற ஏதாவது செய்யும். பொங்கல் தான் சைட் டிஷ் தான்பா, மெயின் டிஷ் நீ ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இதை மட்டும் இல்லாடி, நான் இட்லி தோசை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கேன். போங்க எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி. பாட்டி ஸ்பெஷலாக ஏதாவது கிடைக்குமா? மாப்பிள்ள எதையோட போட்டு வச்சுட்டேன், நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. என் பாட்டி மாப்பிள்ளைக்கு மட்டும் தண்ணி கவிட்டு. கண்மணி உனக்கேண்டி போறாம? மாப்பிள்ள உங்களுக்கு இல்லாமையா? உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் கவனிச்சு விட்டுறேன். அவ கிடக்குறா விடுங்க. சரிங்க பாட்டி, சீக்கிரமா சாப்பிட்டு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி. என்ன மாப்பிள்ள வேலை? இல்லை பாட்டி, காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டாமா. அவன் கண்மணி அப்பயே டயர்டா இருக்குன்னா அவளும் தூங்கணும்ல பாட்டி, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ கடவுளே, இவர் வேற நேரங்கட்ட நேரத்தில் பாட்டுக்கிட்டு அதை இது வளரிட்டு இருக்காங்க. அப்படியே மாப்பிள்ள, சரி சரி, நீங்க பொங்கல் சாப்பிட்டு போய் தூங்குங்க. அப்புறம் மதியானமா கறி வந்து ரெடி பண்ணிடுறேன். சரியா மாப்பிள்ள? தூள் கலப்புறீங்க பாட்டி, ரெடி பண்ணிருங்க.
இப்போ பொங்கல் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு அப்புறம் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். தெரியுமாப்பா, இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா என்ன? தாராளமாக போய் தூங்குங்க, நம்ம வீடு இது. மருமக எதுக்கு சொல்கிறான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு மண்டை ஆடிட்டு இருக்க பாட்டி. சரி போங்க மாப்பா. கண்மணி, பாட்டி தான் சொல்லிட்டாங்களா? முதல்ல போங்க, வரேன். சரி சரி, வா வா. போ கண்மணி, பொங்கலே பார்த்துருக்காங்க, வந்து தட்டில் போட்டு கொண்டு வரேன்னு சொன்னல. ஐயடா, இந்த பொங்கலுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ வேற. சரி கொண்டு வா. பிள்ளைங்களோட ஒரே காமெடியா நேரமும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்கிது. என்னத்தை தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி பொங்கலை கொண்டு போய் கொடுப்போம், சாப்பிடுட்டோம். பாவ தூங்குறேன்னு வேற சொல்லுதுங்க. ஒரு வழியா கல்யாணத்தை வேணும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மாப்பிள்ளையும் ரெடி ஆயிடுச்சு. ரேஷ்மா தான் இன்னும் ரெடியானா இல்லையான்னு தெரில. சரி கூப்பிட்டுருவோம். ரேஷ்மா சீக்கிரம், நல்லா நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வா ரேஷ்மா. என்னங்க, ஏங்க கூப்பிட்டீங்க? என்னங்க விளாடுறீங்களா? என்ன நீங்களும் வாங்க போங்கங்கிறீங்க? நீங்க பேசுனதும் சரி நீ பேசுனதும் அப்படியே எனக்கும் வந்துருச்சு. என்ன ரேஷ்மா விளாடுற? நான் விளையாடலாம் இல்லை, நீ எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அப்ப உனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியாது, அப்படிதானே? என்ன அன்னைக்கு? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் என்னாச்சு? மேடம் போதும், நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு நான் அதுக்கெல்லாம் ஏமாற மாட்டேன். இன்னைக்கு நமக்கு கல்யாணங்கிறது உண்மையில உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? அப்படியா? எனக்கு தெரியலங்க, சாரி. அடி போட்டேன்னு வச்சுக்கோ. மாடி நான் ரைட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். என்ன பண்றது, இப்போ விளையாடாம வேற இப்போ விளையாடுறது? உன்னை விளையாட வேணான்னு சொல்லலை. அபிஷியலா ரஞ்சித் வெட்ஸ் ரேஷ்மா ஆயிட்டு அப்புறமா விளையாடு. நான் இப்பயே ரஞ்சித் பேச ரேஷ்மா தான். நீங்க தான் எதாவது உளறிட்டு இருக்கீங்க. தடிடி பொண்டாட்டி, இப்பவா நம்ம 2 பேரும் மனசார தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி ஆயிப்போம், சரியா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது. என்னங்க, அதில் மட்டும் நல்லா கரெக்டாக இருக்கீங்கங்க. சரி சரி, நீங்கள் அதுக்கு தான் வெயிட்டிங் இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. வாங்க நம்ம தாலி கட்டிக்குவோம். வண்டி நல்லா நேரம் முடியறதுக்குள்ள கட்டணும் இல்லை? வா, நம்ம வாழ்க்கையை நல்லா நேரத்தில் தொடங்குவோம். சரிங்க. ரேஷ்மா, இப்போ உனக்கு சந்தோஷமாடி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு திரும்ப நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு கட்டத்தில் தப்பு பண்ண பார்த்தேன். ஏதோ கடவுள் என் வாழ்க்கையை உங்கள் ரூபத்தில் வந்து காப்பாற்றிட்டாரு. இல்லைன்னா நான் என்னமோ ஆயிருக்கணுங்க. அதை என் வாயால் சொல்ல விரும்பலை. ரேஷ்மா, அழுகக்கூடாது. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். தயவு செஞ்சு அழுகாத. உன்னை அழுகிறதுக்காக தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேனா? எப்பயும் நீ சந்தோஷமா இருக்கணும். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது இப்படி அழுதினா நான் என்ன பண்ணட்டு சொல்லு? என்ன இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தானேங்க. நான் பண்ண தப்பால் என் வாழ்க்கையை செதஞ்சு போகிற அளவுக்கு இருந்தது. ஏதோ நல்ல வேலை, உங்களுக்கு கடவுள் அடிபட்டு உங்களுக்கு புத்தி சதனம் இல்லாமல் போய் நீங்களும் நல்லபடியாக ஆயிட்டீங்க. இப்போ என் வாழ்க்கையும் எனக்கு கிடைக்க போகுது. இப்போ அடிபட்டது உனக்கு சந்தோஷம் சொல்றியா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. அடிபட்டனால தானே அதுக்கப்புறம் நீங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். இல்லைன்னா நீங்களும் என் மேலே கோவமாக தானேங்க இருப்பீங்க. சாச்சா ரேஷ்மா, உன்னை ஒரு நாளும் நான் வெறுத்ததே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்காதுங்கிறனால தான் நான் 10 அடி தள்ளி இருந்தேனே தவிர, என்னைக்குமே நீ என் பொண்டாட்டியாக தான் என் மனசுலையும் என் உசுறுலையும் இருந்த. உன்னை நான் தொட்டதுக்கெல்லாம் கிடையாதே தவிர, என்னைக்குமே நீ என் பொண்டாட்டி தாண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளோ சீக்கிரம் நீங்களும் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு. அதை நான் சொல்லணும் கண்ணு. நீ தான் மனசு மாதிரி என்னை ஏற்றிருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் உண்மை தானே? ஒன்றும் கனவு இல்லையே? உங்களுக்கு ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, கனவா நிஜமான்னு தெரிஞ்சிடும். அப்படியா? விளையாட்டுக்கு சொன்னடி பொண்டாட்டி, சாரி. என்னங்க, கல்யாணம்னு சொன்னீங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரல, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரல. எம்மா தாயே, உங்கள் அம்மா வர்றதுக்கு வராமே இருந்திருக்கலாம். எப்பா சாமி, உங்கள் அம்மா மாதிரி ஒரு பிறவை நான் பார்த்ததே இல்லடி. எப்படி தான் அவங்களுக்கு போய் நீ பொண்ணா பிறந்தேவோ தெரியல. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்தா அவங்க குணம் உனக்கு வந்திருக்குமோ என்னமோ? நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. எங்கள் அம்மாவை பிடிச்சி விக்ரம் கழுத்தில் கட்டி வச்சிருவாங்கன்னு கட்டி வச்சிருப்பாங்க. அதை சொல்லு. உங்கள் அம்மா மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. சரி விடு, இந்த நல்ல நேரத்துல ஏன் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு. சரி, நம்ம ரூமுக்கு போவோமா பொண்டாட்டி? என்னங்க,
இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, இன்னும் 5 நிமிஷத்துல தான் ஏதாவது ஆயிரப்போதா என்ன? ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன் விருப்பம் இல்லாத பொண்டாட்டிக்காக. இப்போ என் ஆசையும் என் விருப்பமும் நிறைவேற்ற பொண்டாட்டியாக நீ இருக்க. அப்புறம் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்? ம், நானும் நேற்றுலேருந்து எப்படா இந்த நேரம் வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக தாலியும் கட்டிட்டேன். அந்த நேரமும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உனக்கு பசிக்குது? ம்ஹும். எனக்கு பசிக்கல, உங்களுக்கு தான் அந்த பசி பசிக்குது போல, அப்படிதானே? அடி பாவி, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? இன்னைக்கு நான் என்னையே உங்களுக்காக தரப்போகிறேன். ம், மனசார மனசார மட்டும் இல்லை, என் உடம்புலவிலையும் என் மனசளவுலையும் இனிமேல் நீங்கள் தான் என் உயிர்லையும் கலக்க போகிறீங்க. அந்த நாள் இன்னைக்கு. சரி, நாம் ரூமுக்கு போகலாம். நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த தருணம் இன்னைக்கு நடக்க போகுது. அம்மா பொண்டாட்டி, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு வந்துரு. நீ வரல, ரூமுக்கு நானே தூக்கிட்டு போயிடுவேன். என்னங்க, என்கிட்ட இப்படியெல்லாம் கெஞ்சாதீங்கங்க. எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. அடிப்பாவி, இவ்வளோ நாள் என்னை பட்டினி போட வச்சுட்டு இப்போ பார்த்தா பாவமாக இருக்கா? இதுவே லேட்டு. இதுக்கு மேலே நான் லேட்டாக கரும்ல, நம்ம போகலாம். ரேஷ்மா, ஒரே ஒரு டைம் அந்த 3 வார்த்தை எனக்காக. என்ன அந்த 3 வார்த்தை? எனக்கு ஒன்றும் புரியலையே. விளாடாத ரேஷ்மா. ஐ லவ் யூ கருவாயோ. இதேதான் இதேதான், நான் சொல்லாமல் நீ புரிஞ்சுக்கிட்ட. தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. லவ் யூ டூ. சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்களா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நானாக போட்டுமா? இதுக்கு மேலே என்னாலே வெயிட் பண்ண முடியாதுங்க. எஸ் எஸ் எஸ், இதைத்தான் எதிர்பார்த்தேன். லவ் யூ டி பொண்டாட்டி. இப்போயே கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை.